சென்னை மாதிரி பெருநகரங்கள்லாம் இந்த தீபாவளிக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா ஊரே ஈ அடித்த மாதிரி கிடக்கும். அதை நம்ம வடிவேலன் சொன்ன மாதிரி என்னடா இது இன்னைக்கு ஊரே மயான காட்சி அளிக்கி அப்படிங்கிற மாதிரி, அதாவது பொங்கலுக்கு வெள்ளி அடித்த மாதிரி சுத்தமாக இருக்குது. அதுலேயும் மழை வேற பார்த்தீங்களா, அதுலேயும் ரொம்ப சுத்தம். அதாவது கூட்டம் ரோடே பப்பரப்பான்னு பல்ல காட்டி கிடக்கு. ஆனால் இந்த சூழ்நிலையில் கூட இன்றைக்கி ஒருத்தர் நான் வரும்போது கரெக்டாக டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எவ்வளவு ஸ்பீடில் போகணுமோ அதே ஸ்பீடில் அப்படி சிலையாக நான் போய் அண்ணே ஊரே சுத்தமாக இருக்குண்ணே, அதுவும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு சுத்தமாக கார் பைக்கே போகலண்ணே, ஒரு 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 என்னென்ன இப்படி உருட்டுறீங்க, ஒரு திருக்குங்கண்ணே அப்படின்னு. திருக்குவாங்க நாங்கள் ஒரு திருக்கிட்டு அப்புறமானு விழுந்துருக்கணும், மொத்த குடும்பம் தெருவில் நிற்கணுமாக்கும். நல்லா ஆசைப்பா பாயா. அதாவது நார்மல் ஸ்பீடில் போகிறேன்னா வீட்டுக்கு போவேங்கிறதும் தெரியும், இந்த டுர்ருன்னு திருக்குறான்ல அவன் எங்கே போவான்னு எனக்கு தெரியும். போங்க அப்படின்னாரு. நான் உடனே சரிண்ணே ரைட்ண்ணே, நார்மல் ஸ்பீடில் போகிறேன், நீங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்களே, இந்த டுர்ருன்னு திருக்குறாங்களே அவங்க எங்கண்ணா போவாங்க அப்படின்னேன். நல்ல மலை மாடு மாதிரி உடம்ப வச்சுட்டு இது கூட உனக்கு யோசிக்க தெரியாதப்போ போய் யோசி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. அதாவது நார்மல் ஸ்பீடில் போகிறவங்க வீட்டுக்கு போவாங்க, இந்த டுர்ருன்னு திருக்கிறவங்க எங்கெங்க போவாங்க? தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸுங்க, கண்டிப்பாக சொல்லுங்க, தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்பு.